Hi friends, in this video discuss about the HSM problem discussion about physics problems. A particle executing linear SHM சொன்னாக்க ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பற்றி சொல்கிறாங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பற்றி ஒரு பார்ட்டிகல் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொன்னாக்கா திரும்பவும் வந்து மெயின் பொசிஷன் வந்துடும். ஒரு ஸ்டேஜில் வந்து திருப்பி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்துடும். அது மெயின் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லீனியர் SHM ஆம்பிளிட்யூட் ஆஃப் 3 சென்டிமீட்டர். ஆம்பிளிட்யூட் சொன்னாக்கா அதிகபட்சம் தூரம் எவ்வளோ தூரம் போகும், அது ஆசிலேட் பண்ணோன்னு சொன்னாக்கா அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருது. அப்போ அதை ஆம்பிளிட்யூட் சொல்கிறாங்க. 3 சென்டிமீட்டர் when the particle 2 சென்டிமீட்டர் ஃப்ரம் மெயின் பொசிஷன்லேருந்து 3 சென்டிமீட்டர் தூரத்துக்கு போகுது. பட் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இது வந்து போயிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இது போயிருக்கு. அப்போ வெலாசிட்டி வந்து ஆக்சிலரேஷன் ஈக்குவலாக இருக்குது. வெலாசிட்டி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த ஆக்சிலரேஷன் ஆக்டிவேட் ஆகும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அது ஆக்சிலரேஷன் நடக்குது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோனா வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் அவ்வளோ தான் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு வருது. அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும்போது பாயிண்ட் ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவலாக சொல்லிட்டாங்க. அப்போ டைம் பீரியட் என்னவோ இருக்கும், அந்த டைம் பீரியட் வந்து ஆக்சிலேஷன் ஆகிற டைம் பீரியட் வந்து என்னவோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஆம்பிளிட்யூட் வந்து 3 சென்டிமீட்டர், அதிகபட்ச தூரத்துக்கு போகிற தூரம் வந்து 3 சென்டிமீட்டர். அப்போது 2 சென்டிமீட்டர் வரைக்கும் போகுது. அந்த போகிற டிஸ்டன்ஸ் வந்து அதோடய வெலாசிட்டி வந்து ஆக்சிலரேஷன் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிலரேஷன் சொன்னாக்கா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஈக்குவலாக இருக்குது. மேக்னிட்யூட் சொன்னாக்கா அந்த நம்பர்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியணும்னு சொன்னாக்கா வெலாசிட்டியும் அந்த ஆம்பிளிட்யூடு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கும்போது அது வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரியணும். ஒமேகா ரூட் ஆஃப் A² - A² தான் ஃபார்முலா. ஒமேகா அப்போ ஆக்சிலரேஷன் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னாக்கா ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா ஒமேகா ஸ்கொயர் x = ஒமேகா ரூட் ஆஃப் 9 - 4. ஒமேகா கேன்சல் ஆகிடும். ஒமேகா x = √5. எக்ஸோட வேல்யூ வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒமேகா √5 ஒமேகா = 5√5. அப்போ டைம் பீரியட் ஈக்குவேஷன்னா 2π ஒமேகா 2π ஒமேகாவோட √2/√5/2 4π√5. அப்போ செகண்ட்ஸ். இதான் வந்து டைம் பீரியடு. இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த டைம் பீரியடு 2 சென்டிமீட்டர் தூரத்துக்கு போகும்போது அதோட வெலாசிட்டி வந்து பேண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன டைம் பீரியடில் வந்து அது மெயின் பொசிஷனுக்கு வருது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். 4π5√5 செகண்ட்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? புரியலைன்னா கேளுங்க, திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.